வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. அரக்கோணம் ரயில் பயணிகள் சங்கத்தின் 33ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் பயணிகள் சங்கத்தின் 33ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் நைனா மாசிலாமணி தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் குணசீலன், திருநின்றவூர் ரயில் பயணி சங்க தலைவர் ஜெயசங்கர், அம்பத்தூர் சங்க தலைவர் சரவணன், வில்லிவாக்கம் சங்க தலைவர் சந்தோஷ் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக அனைவரையும் துணைத் தலைவர் வெங்கட்ரமணன் வரவேற்றார். கூட்டத்தில் வணிகர் சங்க பேரவை மாநில செயல் தலைவர் தேவராஜ், அரக்கோணம் நகர வணிகர் சங்க தலைவர் அசோகன், மகளிர் அணி தலைவர் சரஸ்வதி, முனைவர் கலிங்கநேசன், ரகுநாதன், யஸ்வந்த், சிவகுமார், ராஜேந்திரன், மோசூர், ராஜேஷ், நவாஸ், முனி பிரசாத், அருள்தாஸ், சரவணன், நரசிம்மன், குமார், கௌதமன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பு அரணாக செயல்படும் மத்திய தொழிற் பாதுகாப்பு படை, கடற்படை, பேரிடர் மீட்பு படை என முக்கிய மத்திய அரசு நிறுவனங்கள் அரக்கோணத்தில் அமைந்துள்ளது. 180 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ரயில் நிலையம், மேலும் ஆண்டிற்கு ரூபாய் 60 கோடி வருமானம் ஈட்டித்தரும் இந்த அரக்கோணம் ரயில் நிலையத்திற்கு போதிய அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும். சென்னையின் புறநகர் எல்லை அரக்கோணம் வரை என அறிவிக்கப்பட்டதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அரக்கோணம் வழியாக 25 விரைவு ரயில்கள் செல்கின்றன. அவற்றை ஓரிரு நிமிடங்கள் நிறுத்த வேண்டும். காலை மாலை நேரங்களில் 12 பெட்டிகள் கொண்ட மின்சார ரயில்கள் இயக்க வேண்டும். ரயில் பாதை பராமரிப்பு காரணமாக நிறுத்தப்பட்ட 54 ரயில்களை மீண்டும் இயக்க வேண்டும். சேலம் வரை செல்லும் ரயில்களை வாரத்தில் 7 நாட்களும் இயக்க வேண்டும். நிறுத்தப்பட்ட பெங்களூர் வரையிலான பேசஞ்சர் ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தின் முடிவில் சட்ட ஆலோசகர் பாவேந்தன் நன்றி கூறினார். பயணிகள் எண்ணிக்கை அதிகமாச்சு. பயணிகள் எண்ணிக்கை அதிகமாகும் போது அவங்களுக்கு உண்டான சேவைகள் செய்யறதுக்கு அதிகாரிகள் ஐடென்டிஃபை பண்றான், கண்டுபிடிக்கிறான். இது ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி, இது ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி, அந்த போஸ்ட் கிரியேட் பண்ண அதிகாரி வெளியில வந்து பார்க்கணுமா இல்லையா ஜனங்க என்ன பண்றாங்க. அவன் என்ன பண்றான், குறிப்பா ரயில்வேல கேபின்ல உட்கார்ந்துக்க வேண்டியது, ஏசியில. நான் ரொம்ப மன வருத்தப்பட்டு சொல்றேங்க. என்ஜினியரிங் டிவிஷன்ல இங்க நடந்த வேலைக்கு ஒரு 3 மாசத்துல 7 கோடி ரூபாய் டிஸ்பஸ் ஆயிருக்கு. நிறவி கரெக்டான 7 கோடி ரூபாய் ஒப்பந்ததாரருக்கு, கான்ட்ராக்டருக்கு 7 கோடி ரூபாய். நம்ம 52 கோடியில 7 கோடி ரூபாய் கொடுத்துட்டோம். என்ன வேலை நடந்தது பார்க்கல, வேலை எதுவும் நடக்குது கண்ணுக்கு தெரியுது. ஒரு 3 லிப்ட் இவ்வளவு ரூபாய் கோடி ரூபாய் சாங்ஷன் ஆகிக்கல. ஒரு 3 லிப்ட் புதிய ஃபெடரேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா 63 லெட்டர் எழுதிருக்காங்க ரயில்வேக்கு சார்பா. டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து திருவள்ளூர்ல கன்சியூமர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அரக்கோணம் சேர்ந்த எம்பி இப்ப சாரு மாசிலாமணி சார் சொல்லுவாரு, நான் எந்த மீட்டிங்ல போனாலும் இது வந்து எனக்கு பகவத்கீதை மாதிரி. அப்போ என்ன மாதிரி ஆள் தான் பார்த்துருக்கேன். முதல் முறையா ஐயாவை போல தான் நம்ம இருக்கோம் அப்படின்றத ஐயாவை பார்த்துட்டு இருந்தேன். 4 வருஷமா டிஆர்எம் ஆஃபீஸ், ஜிஎம் ஆஃபீஸ் போயிட்டு தான் இருக்கோம். 2019 4th பிளாட்ஃபார்முக்கு லேண்டெல்லாம் அளந்துட்டாங்க. ஆனால் கோவிட் வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே பாவேந்தன். அதனை தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்படும். அதனை அடுத்து இரவு விருந்து ஏற்பாடு செய்துள்ளது. பயணித்தேன் என்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. எல்லா நிலைகளிலும் இருந்து உடனிருந்து நான் அந்த பங்களிப்பு